அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு பேக் சைடு ஓனாக மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் வீடியோ தான். ஓகேவா? இப்போது இதுக்கு நான் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னா, அப்பர் செஸ்ட்டு, செஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, ஷோல்டர், தென் ஃபுல் ஹைட்டு. இந்த ஃபுல் ஹைட். ஓகே, இதை வச்சு நம்ம இப்போது எப்படி இதில் ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து விட்டுருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பேப்பரில் கட் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டைரெக்டாக கிளாத்தில் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணுற போது இந்த ரா எட்ஜஸ் வந்து முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் லைன் போட்டு நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு. ஓகேவா? இப்போ நான் இது 1.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் இருந்து கரெக்டாக இது வரைக்கும். ஓகேவா? கரெக்டாக இந்த லைனில் இருந்து இந்த லைன் வரைக்கும் 13.5 13.5 இன்ச்சு வந்து ஹைட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்காண்டி எடுத்திருக்கிறேன். ஓகேவா? இப்போ இது கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு போயிடும், இதுவும் மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபுல் ஷோல்டர் வந்து எனக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 14. ஓகே, எனக்கு இப்போ ஃபுல் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14. அதில் வந்து -2.5 2.5 இன்ச்சு வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த ஷோல்டர் வந்து இந்த இறக்கத்தை டிஃபன் பண்ணி இருக்கும். கழுத்தோடைய இறக்கத்தை வந்து ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மோஸ்ட்லி நம்ம ரொம்ப இறக்கம் வைக்க மாட்டோம். ஒரு 6, 6.5, 7 வரைக்கும் கூட வைப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 6, 6.5 அவ்வளோதான். 6, 6.5 இன்ச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். ஆனால் பேக் சைடில் தான் நம்ம இறக்கம் வந்து ஜாஸ்தியாக வைப்போம். நார்த்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வரைக்கும் இறக்கம் வைப்பாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ நான் வந்து 8 இன்ச்சு வந்து நான் இப்போ வைக்கிறேன். என்னுடைய கழுத்துடைய இறக்கம் வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 8 இன்ச்சு அப்படின்றனால நான் வந்து ஃபுல் ஷோல்டரில் -2.5 பண்ணால் எனக்கு 11.5 கிடைக்குது. ஓகேவா? 11.5 கிடைக்குது. இதை வந்து 2வால் டிவைட் பண்ணோம்னா 5.75 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ 5.75 இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 5.75 தான் ஷோல்ட்ரு. இப்படி நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு ஷோல்டர் வந்து ட்ரூப் ஆகாது, அதாவது ஃபால் ஆகாது. ஓகேவா? அதாவது கீழே இறங்கிக்கிட்டே வரும், ஷோல்டர் வலி இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம் வந்து வராது. இது வந்து சீம் அலவன்ஸோட சேர்த்து இந்த ஃபார்முலா வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம 5.25 இன்ச்சு வந்து நான் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து நம்ம அடுத்து பார்க்கணும். ஆர்ம் ஹோல் வந்து அப்பர் செஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் டு ஆர்ம் ஹோல் அப்பர் செஸ்ட் 36. 36 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? 36 வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6 கிடைக்குது. ஸோ 6ஆல் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 6ல் வந்து -0.5 பண்ணும்போது 5.5 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இருந்து கரெக்டாக இதில் இருந்து கரெக்டான அளவில் இருந்து 5.5 வச்சு நம்ம இங்கனுக்குள்ளே மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷோல்டர் வந்து இந்த அளவு வந்து எனக்கு 2 இன்ச் வேணும். ஸோ 2 இன்ச்சுக்கு கரெக்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்காண்டி போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னோட பேக் வந்து 8ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனால் 8 வந்து கரெக்டாக வைக்கக்கூடாது. ஓகேவா? நான் 8 கரெக்டாக வைக்கலை. நம்ம திருப்பி அடிக்கும் போது 8 இன்ச்சு கரெக்டாக நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நான் இங்கே பாருங்கள், இதில் இருந்து இப்படி கிராஸாக எடுக்கணும். நம்ம வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே எடுக்கிறனால எனக்கு இது பண்ணணும்ல, கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது கரெக்டாக இந்த மாதிரி கிராஸாக எடுக்கும் போது 7.5 வருதா, 7.5 எடுக்கிறோம். நம்ம கரெக்டாக திருப்பி அடிக்கும் போது 8க்கு கரெக்டாக வந்துடும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம திருப்பி அடிக்கும் போது 8 வந்து கரெக்டாக வரும். ஸோ 7.5 வந்து நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் செஸ்ட் வந்து என்னது 36, அதாவது முதல் பாடி சுற்றளவு. ஓகேவா? ஆர்ம் ஹோல் டு ஆர்ம் ஹோல். உங்களுக்கு நான் ஒரு ட்ராயிங் வேணால் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுடைய பாடி வந்து இப்படி இருக்கும் இல்லையா,
ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த லைனில் இருந்து இதுதான் என்னது ஆர்ம் ஹோல் டு ஆர்ம் ஹோல் முதல் பாடி சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் செஸ்ட் ஏரியான்னு சொல்கிறது வந்துட்டு செஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இது நம்ம செஸ்ட்டுக்கு மேலே வச்சு பார்க்குறது இரண்டாவது பாடி சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. இது முதல் பாடி சுற்றளவு, இது இரண்டாவது பாடி சுற்றளவு. மூன்றாவது பாடினா ஹிப் ரவுண்டு. ஓகேவா? இது வந்து என்னது அப்பர் செஸ்ட்டு, இது வந்து செஸ்ட்டு, இது வந்து ஹிப்பு. இது முதல் பாடி சுற்றளவு, இது இரண்டாவது பாடி சுற்றளவு, இது மூன்றாவது பாடி சுற்றளவு. இப்போ நமக்கு முதல் பாடி சுற்றளவு வந்து என்னது 36 சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ 36ஓட நம்ம +2 வந்து ஆட் பண்ணிக்கிறணும். அது வந்து ஈஸுன்னு சொல்லுவாங்க. அந்த 2 நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அது வந்து ஈஸுன்னு சொல்லுவாங்க. 36ஓட நம்ம என்ன செய்யணும், +2 வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 38. இப்போ 38 வந்து டிவைடட் 4 பண்ணும்போது 4 நம்ம பார்க்கும்போது என்ன கிடைக்கும் 9.5 கிடைக்கும். ஸோ இதிலிருந்து கரெக்டாக நமக்கு இது வரைக்கும் வைக்கும்போது 9.5 கிடைக்கும். செக் பண்ணிடலாமா? இதிலிருந்து ஓகேவா 9.5 கிடைக்குது. ஓகேவா? இது வந்து 1.5 வந்து 1.5 இன்ச் வந்து சீமுக்கு தையலுக்காண்டி விடுறது. ஓகேவா? 1.5 இன்ச்சஸ் தையலுக்காண்டி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து 32க்கு வந்து நம்ம ஈஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப ஃபிட்டாக போடுவோம் இல்லையா? அப்போ 32 டிவைடட் 4 அப்போ 8 கிடைக்கும். 8ஓட +1 ஆட் பண்ணும்போது 9 கிடைக்கும். ஸோ இப்போ 9 அந்த 1 வந்து எதுக்கு அப்படின்னா இங்கே நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காண்டி ஃபஸ்ட்டு இந்த 8 வந்து நம்ம ட்ரா பண்ணிடணும். ஓகேவா? இந்த 8 ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு கொடுக்கணும். இந்த கரெக்டாக 9.5லேருந்து இந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா 1.5 இன்ச்சு, அதுலேருந்து இங்கிட்டு உள்ள இதுக்கும் மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 8 இன்ச்சில் பாதி என்னவோ 4 கிடைக்கும். அதை இப்படி மடக்கிட்டு இந்த 8 இந்த கரெக்டாக 8 எடுத்துருக்கோம் இல்லையா, 32வை டிவைட் பண்ணும்போது 8 கிடைக்கும் இல்லையா, அதை இப்படி பாதியாக மடக்கி 4னா அதை இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு ஹாஃபும் இந்த சைடும் ஹாஃபும் கொடுக்கணும். இதோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 நான் வச்சுருக்கேன். ஹைட்டாக உள்ளவங்க அப்படின்னா 4 கூட வச்சுக்கிறலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் 3.5 வச்சுருக்கிறேன். ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த 8லேருந்து பாதி 4 மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு ஹாஃபும் இந்த சைடு ஹாஃபும் கொடுத்தோம்னா நமக்கு இந்த 1 இன்ச்சு வந்து இங்கே இப்படி பண்ணும் போது கரெக்டாக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கழுத்துடைய அகலம் வந்து நான் இங்கே எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 வச்சுருக்கேன். 3.5 வச்சுருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி நமக்கு ரொம்ப ப்ராடாக வேணாம், நான் ரொம்ப இதாக வேணாம் அப்படின்னா 3.5 அதே மாதிரி இங்கனுக்குள்ளேயும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, இது கரெக்டான அளவு 2 இன்ச்சுக்கு எனக்கு வேணும் இந்த இடம். ஓகே, ஷோல்ட்ரு வந்து அதனால் அது போக 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் இல்லையா, இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு நான் இப்படி லைன் எடுத்திருக்கேன். இல்லை எனக்கு நல்ல ப்ராடாக இந்த மாதிரி ரவுண்டு வேணும் அப்படின்னா இங்கனுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே 3.5க்கு பதிலாக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இங்கனுக்குள்ளே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்படி வரணும். ஓகேவா? இந்த இதில் மாற்றம் இருக்கக்கூடாது. ஒரு 3.5 வரைக்கும் மாற்றம் வரக்கூடாது. அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே லைன் இப்படி வந்து இந்த லைனில் இருந்து 1 இன்ச்சோ இல்லை உங்களுக்கு யூ ஷேப் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு எடுத்திங்கன்னா யூ ஷேப் மாதிரி கிடைக்கும். அதாவது யூ ஷேப், இதுதான் யூ ஷேப். இல்லை கொஞ்சம் எனக்கு நல்லா ஏற்றி வேணும் அப்படின்னா 1.5 இன்ச்சு எடுக்கலாம். 1.5 இன்ச்சு எடுத்திங்கன்னா நல்லா மேலே ஏற்றி கழுத்து வரும், கீழே இறக்கம் இல்லாமல் வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் இறக்கமும் இருக்கணும், அது அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும், நல்லா விரிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி விரிஞ்சு வரணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் எடுத்து இந்த கார்னர்லேருந்து ஒரு 1 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணோம்னா நமக்கு உள்ள நல்ல ரவுண்டு
கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ம் ஹோல் வந்து 5 பாயிண்ட் இதில வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் குறைச்சிட்டேன். எனக்கு 30.6 வந்து கிடைச்சது இல்லையா? 36 வந்து 6ஆல டிவைட் பண்ணும்போது 6 கிடைச்சது. அந்த 6ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 5.5 வச்சு இதோட நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருந்து இதில் பாதி என்னவோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு இதில் 1.5 மார்க் பண்ணி இப்படியே நான் இதை ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது என்னுடைய ஆர்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 17. இப்போது நம்ம இப்படியே ஜாயின் பண்ணும்போது இதிலேயே வச்சு ஜாயின் பண்ண மாட்டோம். ஒரு 1/2 இன்ச் வெளியே தள்ளி தான் நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது 17ல் பாதி எத்தனை? 8.5. அந்த 8.5 வந்து நமக்கு வருதான்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கணும். இப்படி தள்ளி இப்படி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தோம்னா எனக்கு 8.5 வருது. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ 8.5 வருது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச்சோ இருந்ததுன்னா நீங்கள் இதை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? இதை மேலே ஏற்றணும். இல்லைன்னா இதை கீழே இறக்கி கொஞ்சம் அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிரும். பர்ஃபெக்டான பேக் சைடு வந்து கிடச்சிரும். இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எடுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஷோல்டர் ஃபார்முலாவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வருது, எப்படி நீங்கள் பாயிண்ட் அதாவது 8 இன்ச்சுக்கு 2.5 மைனஸ் பண்ணுறீங்க, இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளியராக அதை பற்றின ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதை வச்சு நான் எப்படி ஃப்ரண்ட் எடுக்கிறேன்ற வீடியோ கூடிய சீக்கிரமாக வரும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.